கயல்சி எனக்கு அப்புறமா அப்புறமா இப்படிக்கு இன்றைக்கி எபிசோட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்புறமா என்ன காட்டுறாங்கன்னா ஆறுமுகம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தனத்திட்ட சொல்லிடுறான். அணுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, அதுக்காக இந்த ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க. கையில் இதை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டேங்கன்னு சொல்லி தான் மறைச்சாங்க, அவங்கள போய் நீங்கள் தப்பாக பேசுனீங்களே அப்படின்னு எடுத்து சொல்லிடுறாரு. இதை கேட்டேன்னு தானே மனசு மாறிடுறாங்க. உடனே கையில் காலை விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு கையில், முன்னாடி நிற்க கூட எனக்கு தகுதி கிடையாது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி ஓன்னு அழுகுறாங்க. இப்போ கையில் சொல்கிறாங்க, அண்ணி உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, நீங்கள் எதுக்கு மன்னிப்புலாம் கேட்குறீங்க, நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வடிவு பக்கத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நினைக்கிறாங்க, சே இது பெரிய பிரச்சனையாகும் பார்த்தா இப்படி சாதாரணமாக போச்சு, இதை சும்மா விடக்கூடாது, திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உடனே தனத்திட்ட வடிவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அணுக்கு ஏதாவது பிரச்சனைனா மொதல் ஒன்ட்டெல்லாம் சொல்லணும், ஒன்ட்ட சொன்ன நீ நான் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்ல போகிறேன், எதுக்கு இதை மறைச்சா, இதனால் அவள் நல்லவன் பேர் எடுக்கிறதுக்காக பார்க்குறாளா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட பார்க்குறாங்க. ஆனால் நிச்சயமாக தனம் திருந்திட்டாங்க. அதுக்கு பதில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பேச எல்லாத்தையும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா அவங்க அம்மா கையில் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அடுத்தவங்கள பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கையில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கையில் அவங்க அம்மா காரது சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கி அப்புறமா இப்படி தான் இருந்திருக்கு. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சோம், இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.